ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீ இப்போ பார்த்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி நம்ம வந்து மேங்கலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து அந்த மேங்கலாம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அல்லது மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சிருங்க. இப்போ வாங்க கைஸ், ஸோ அந்த வீடியோ எப்படி மேங்கலாம் வந்து பார்க்க போகிறோம். அலைமோஸ் ஓப்பன் பண்ணுங்க நண்பா. உங்கள்கிட்ட அலைமோஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன் என்னோட அலைமோஷனை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு சென்டர் ப்ளஸ் இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ பண்ணி கொடுத்துருங்க. 4:5 கொடுங்க. அப்போ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து செட் ஆகும். ஸோ வந்து கொடுத்துட்டு கீழே 1080p, பிரேமெட் வந்து ஒரு 30 fps, பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிரியேட் ஆப்ஜெக்ட் இருக்கும், அது வந்து கொடுத்துருங்க நண்பா. ஸோ அது வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளஸ் இருக்கும் பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் வந்து இது பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் ஸோ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு, அதனால தான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவு இருக்குது தான் அது. ஓகேவா, அந்த இமேஜ் அட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு பில் காம்போசரி வந்து கொடுத்துங்க. இமேஜ் வந்து இந்த ஸ்கில் வந்து கரெக்டாக போயிட்டாலும் அகைன் இந்த இமேஜ் பாருங்கள் டீபால்ட்டாக வந்து 200 தான் இருக்குது. இப்போ சைடில் இந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து இமேஜ் உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் இருக்கணும்பா. இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்னா அவ்வளோ வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி விட்றேன். நான் இப்போக்கி வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து பாதி வந்து கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து இமேஜ் வந்து கட் ஆகிடணும்பா. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ உங்களை பார்த்து வந்து இந்த இடம் எல்லாமே வந்து அது மியூசிக் வரும். ஓகேவா, இந்த இடம் எல்லாமே வந்து இது வரும் கரெக்டாக வந்து ஒரு 1.80. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாங்கோட அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ வந்து 1.80. ஓகேவா, ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க 1.30. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து மேலேருந்து ரொட்டேட் ஆகி கீழே வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போயிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கேலைசர் இது பண்ணுங்கள். அது வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பே அது மாதிரி வந்து சொல்லி இப்போ பாருங்கள் 1.30. நீங்கள் வந்து ஒரு 1.29 வச்சுட்டு ஒரு கீப்ரேம் வந்து அட் பண்ணிடுங்க. ஓகேவா, அட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இயர் போய்ட்டு இமேஜ் வந்து ஜூம் பண்ணுங்கள். மேலே எவ்வளோ வந்து மேலே வரணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்க. ஸோ 70 வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ வச்சுட்டு இப்போ சென்டரில் வச்சுட்டு இப்போ அந்த கிராப் பாஸ் இது பண்ணிட்டு 2 பாலுமே இந்த மாதிரி வந்து இணைச்சி விட்டுருங்க. இணைச்சிட்டு இப்போ பேக் வந்து அதே மாதிரி இப்போ ரொட்டேட் ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இமேஜோட ஸ்டார்ட்டில் ஒன்று முன்னே வந்து அட் பண்ணி கீப்பேன், அது மேலே அட் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் போய்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா -30 வச்சுங்க. ஓகே, 70 வந்து அப்படியே இருக்கட்டும் 0. ஸோ அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து கீழே வரும் இமேஜ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இது பார்த்தா வந்து மேலேருந்து வந்து கீழே வரும். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு எஃபெக்ட் இதுக்கு வந்து அட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் அட் பண்ணலாம். இப்போ இமேஜ் கிளிக் பண்ண எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி தான் பாருங்கள். பல்சேஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் அட் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. சென்டிங் கொடுத்து உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி இருக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வைக்கணும், ஒரு 0.60 வச்சுருங்க. அடுத்து சிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அழுத்துட்டு ஒன்றுக்கு அடுத்து கீழே வந்துன்னா வந்து ஸ்டார்டிங் பேசண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0.28 வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜூம் அவுட் ஆகும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா. ஸோ ஒரு 0.28 வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ பார்க்க கொஞ்சம் செம்மையாக இருக்கும் நண்பா. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்கள் அந்த மேலேருந்து கீழே வரும்போது வந்து பிளர் ஆகிடும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் டேட்டா பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளர் இருக்குது. அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டில் பாருங்கள் பாக்ஸ் பிளர் இருக்கும், அதை அட் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் அதே மாதிரி வந்து முடிஞ்சு அட் பண்ணி போய் கீப்ரேம் 1.28 வச்சுட்டு ஒரு கீப்ரேம் மேலே அட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தா அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த 70 வச்சுட்டு ஒரு வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ அதெல்லாம் நம்ம முடிஞ்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி ஸோ பாருங்கள் பிளர் ஆகி வரும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் நண்பா. ஓகேவா, புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இமேஜ் எடிட்டிங் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போ ஆடியோ அட் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ நான் வந்து ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளஸ்ஸை இன்னும் கொடுத்தது சாங் வந்து அட் ஆடும். ஸோ அட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ காப்பிரைட் எனக்கு அதுக்காக நம்ப இந்த ஆடியோஸுமே நான் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீ 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ 30 செகண்ட் வச்சுட்டு வந்து கட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும். ஓகே, இப்போ அந்த ஆடியோஸ் வந்து என்னோட கையை வச்சு இந்த இடத்துல மூவ் பண்ணி அந்த இமேஜுக்கும் கீழே உடனே வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து நான் சொன்னது மாதிரியே வந்து 1.30 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஓகேவா, அந்த இமேஜ் வந்து
பிளர் ஆகி கீழே வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும் 1.29. இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், நல்லா பார்த்துங்க. இல்லைனா வந்து 1.8 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் வச்சுட்டு இப்போ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் எப்படி இப்போ சாங்கோட லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து நான் டைப் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இதில் ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? இப்போக்கி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் டைப் பண்ணிட்டு ஃபான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு இன்றைக்கி வந்து நான் இந்த ஃபானை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ விரும்பணும் எவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து நான் வந்து ஒரு க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்படை கிளிக் பண்ணிட்டு அவுட்சைடை கிளிக் பண்ணி கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கொடுத்துருங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் சைடில், வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு ஷடோ ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுவுமே வந்து பிளாக் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து பிளாக் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இதில் எனக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்னா ஒரு 0.313 முடியுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இழுத்து இந்த மாதிரி வச்சுருங்க, மூவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து மோன் ட்ராம்ஸ் எல்லாம் வந்து கீப் பண்ணி தான் இந்த எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணி தான் அடுத்த டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மோன் ட்ராம்ஸ் அனுப்பிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இது பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கீ ஃப்ரேம் வந்து நான் சொல்கிறேன் எந்த இடத்துலன்னு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சு ஒரு 10 தள்ளி வச்சுருங்க. இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம். இப்போ அந்த ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி வெளியில் கொண்டு போயிருங்க. அதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ வந்து கொண்டு போனதுக்கப்புறம் அந்த 70 வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாக்ஸ் இது பண்ணிட்டு நான் எப்படி வந்து கிராப் பண்ணோம் அந்த மாதிரி வந்து கிராப் பண்ணுங்கள். இந்த பால் வந்து இழுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ இந்த எஃபெக்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் டெக்ஸ்ட் பார்த்தா அது வெளியே வந்து உள்ளே வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் வந்து இதுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே. ஸோ வீடியோஸ் மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த கலராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலராக இருந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட் உள்ளே. அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். டபுள் கலர். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் லைட் இருக்கும். அதில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரனைட் ஓவர்லே இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் கலர் 1 இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலருமே கொடுத்துருங்க. நான் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே கொடுங்க. அடுத்து வந்து கலர் 2 இருக்குல்ல அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஒயிட் கலர் வந்து இது பண்ணிங்க, சூஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் லைட்டாக. இப்போ அகைன் வந்து கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் வந்து ஆங்கிள் ஆப்ஷன் விட்டுருங்க. ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேலை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கட்டும், ஒன்லேயே இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பா கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுருங்க. 100ல் வச்சுருங்க ஆல்பாவை. ஓகேவா? கீழே வச்சுட்டு இதில் பாருங்கள் லைனர் இருக்கும். நீங்கள் வந்து ரேடியில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து கீழே பாருங்கள் நார்மல் இருக்கும். அந்த ஏறாமல் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இதில் வந்து அவ்வளோதான். இப்போ பேக்கில் வந்து திரும்ப அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட்டை போய்ட்டு திரும்ப வந்து ஆட் போய்ட்டு வந்து கொடுங்க நண்பா. ஸோ அது கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இருக்கும் கீழே. அதில் எப்படி இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு ஸோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் தள்ளி ஒரு 10 செகண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து வேல்யூ வந்து அப்படியே அது வந்து பார்த்தா வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா? ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வேல்யூ. ஓகேவா? எண்டில் ஃபுல்லாக 0 ஆக்கிடும். அடுத்து இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸோ இதோட வேல்யூ பார்த்தா வந்து அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 100ல் இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்சிங் வந்து பண்ண வேணாம். அடுத்து கீழே வந்து பேஸ் இருக்கும். அதே மாதிரி 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண இடத்துல வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேவா? 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தா வந்து -100ல் வச்சுருங்க. ஓகேவா? ஃபுல்லாக -100ல் வச்சுருங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கட்டும் 0ல். அடுத்து கீழே வந்து வந்து லேயர் இருக்கணும். வந்து காம்பவுண்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஆப்செட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு +50 வச்சுங்க 50ல். அடுத்து வந்து ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும். ஒய் வந்து அப்படியே இருக்கட்டும் 0லேயே. ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும். ஸ்கேலும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்சிங் வந்து பண்ண வேணாம். ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆங்கிளுக்கு நம்ம வந்து 2 கீ ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. முடியும் போது அட் பண்ண இடத்துல வந்து அட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ 2 கீ ஃப்ரேம் வந்து அட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து -90 டிகிரி வச்சுருங்க ஆங்கிள். ஓகேவா?
ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து -90 வச்சுருங்க. ஸோ இது வீடியோஸ் மட்டும் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணுறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவ்வளோ பார்த்தா -100. ஸோ அந்த செகண்ட் டேபிள் பார்த்தா வந்து அப்படியே வச்சுருங்க, 0ல இருக்கட்டும். அடுத்து கீழே வந்துட்டு வந்து நான் வந்து ஸ்கேலு ஸ்டெச்சு ஆல் பாயெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. கீழே வந்து நான் வந்து ஈஸின்னு இருக்கும் -100 ஈஸி வந்து +100 வச்சுருங்க. அடுத்து ஓரில் இப்போ கிளிக் பண்ணிட்டு ஒரு 500க்கு வந்து கொண்டு போய்ங்க. கரெக்டாக ஒரு 500 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே இல்லை சேஞ்சிங் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சைட்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு மூவ் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல வரும்போது. ஓகேவா? ஸோ இதில் வந்து அவ்வளோ நம்ம இப்போ வந்து பேக்கில் போய்ட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப வந்து ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க நண்பா. ஸோ அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வாங்க. கீழே வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அதில் விட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஓப்பன் பண்ணிட்டு லெட்டர் ஸ்பேசிங் வந்து கிளிக் பண்ணிட்டு முடிஞ்ச வந்து கீப்பர் பண்ண அட் பண்ணி இப்போ லாஸ்ட்டு தள்ளி ஒரு 10 செகண்ட் அதில் வச்சுட்டு ஒரு கீப்பர். அடுத்து டெக்ஸ்ட்க்கு லாஸ்ட்டில் ஒன்று. இப்போ அந்த லாஸ்ட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுங்க. ஓகேவா? 50 வச்சுருங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் கீப்பரில் வந்து அப்படியே இருக்கட்டும் 0ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாருங்கள் 3 லைனாக வந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் இப்போ வந்து பேக்கில் போயிருங்க. பேக்கில் போய்ட்டு இப்போ இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு பால் வரும். இப்போ இந்த பாலை பிடிச்சி உங்களை கையினால் இப்படி பிடிச்சி இழுத்து விட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து 2 லைனாக வந்துருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த எஃபெக்ட் அவ்வளோதான். நம்ம இப்போ ஓகே. ஸோ பார்த்துட்டு வந்து இன்னும் ஒரே எஃபெக்டாக நம்ம வந்து அட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட் மாஸ்க் இருக்கும். அதில் வீட்டில் வந்து பாருங்கள் வைப் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு உள்ளார வந்துடுங்க. ஸோ உள்ளார வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு எண்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரு. அடுத்து வந்து முடியாமல் வந்து அட் பண்ணிப்போம். ஒரு ஸ்டார்ட்டு தள்ளி ஒரு 10 செகண்ட் அதில் வச்சு ஒரு கீப்பர் நோட் பண்ணுங்கள். ஸோ அட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க அதை. ஓகேவா? ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்து இந்த செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு +100 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். +100 இருக்கும். ஸோ அப்படியே வச்சுருங்க. அடுத்து கீழே வந்து அந்த ஃபெதர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 50 வச்சுங்க. ஓகேவா? ஓகே, ஒரு 50 வச்சுங்க. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு எல்லா எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சைட்லேருந்து மாதிரி உங்களுக்கு வந்து பிளர் ஆகி வரும் டெக்ஸ்ட்டு. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களை பார்த்தா வந்து 3 லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த பாலை நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து அந்த 3 லைனில் வந்து 2 லைனாக வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நண்பா. இந்த வீடியோஸ் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி ஆடும். இப்போ அடுத்த எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. பேஸ்ட் ஆடும். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணுங்க. இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைனுங்கிறத அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணிங்க நண்பா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் அட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட் நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் அட் பண்ணி அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த +னை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டெம்ப்ளேட் இருந்தால் இருக்குது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை பாருங்கள் அட் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்கில்லை பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வாங்க பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்துடும் மேடம். ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள் இப்படிலாம் பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த வந்து சந்திக்கிறேன். பாய்.